Hi friends, today is an opportunity to watch a movie called Ghazi. Lead actor is Rana Daggubati, Tapsi Pannu, Atul Kulkarni, Kunal Kaushik, Om Puri, Nasir. So these are all the actors in the film. காசி அப்படிங்கிறது ஒரு பாகிஸ்தானுடைய மிக சக்தி வாய்ந்த ஒரு சப்மரைன். ஸோ ஏன் இது மிக சக்தி வாய்ந்த சப்மரைன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதுக்கு 75 நாள் அந்த ஆழ்கடலுக்கு போயிட்டா 75 நாள் அது உள்ளே இருந்து அதால சர்வை பண்ண முடியும். அதுதான் அதோட அந்த காசியோட அந்த பவர். ஸோ இப்போ இந்தியன் சப்மரைன்ல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நேரம் ஆழ்கடலில் இருக்க மாதிரியான எந்த ஒரு திறனும் எந்த சப்மரைனுக்கும் இல்லை. இதுதான் இந்த இது. ஸோ இப்போ இந்த போர் நடக்கிற காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1971. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 1971 பற்றி நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற இந்த பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் சப்ளை கொண்டு போகணும். என்ன சப்ளை கொண்டு போனாதான் அங்க இருக்கிறவங்க சண்டை போட முடியும் இந்தியா கூட. இப்ப இதுக்கு பிரச்சனை இருக்கிற ஒரே பிரச்சனை கடல் வழியா போனா ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படிங்கிற ஒரு கடல் படையில இருக்கிற ஒரு ஷிப்பு தான் இதுக்கு பெரிய பிரச்சனை. ஏன் அப்படின்னா, அந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் இது போர் விமானம் தாங்கி கப்பல், ஏர் கேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதுல அது இருந்துச்சு அப்படின்னா அதுல எந்த ஒரு ஷிப்பும் கடல் வழியா போய் நம்ம பங்களாதேஷுக்கு போக முடியாது. இதான் ஒரு பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனைய பாகிஸ்தான்ல இருக்கிற கடல் வழியா எப்படி நம்ம சப்ளை பண்ணுன்றத ஹெல்ப் பண்றதுக்கு தான் காசிங்கிற ஒரு சம்மரனை அனுப்புறாங்க. இதான் இந்த டோட்டல் கதையோட மையக்கரு. ஸோ இப்போ இது அனுப்பும் போது என்ன நடக்குது, இதை இந்திய கப்பல் படை எப்படி அவங்க ஃபேஸ் பண்றாங்க. ஸோ இப்போ இது எப்படி இன்னும் வார் ஆரம்பிக்கல, ஆனா வார் ஆரம்பிச்சுட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இவங்க எல்லாமே பிளான் பண்றாங்க. ஸோ இந்த பிளானிங்க்கு பாகிஸ்தான் பிளான் பண்ணும்போது நம்ம உளவுத்துறை ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. என்ன, இந்திய கப்பல் படைக்கு, அதாவது இது மாரி இன்னும் நடக்க போகுது, அவங்களோட டார்கெட் எது வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கப்பல் படை தலைவர் நம்ம ஓம்புரி மறைந்த ஓம்புரி, அவர் இப்பதான் ரீசெண்டா இறந்தாரு. அவர் என்ன சொல்றாரு, நம்ம சம்மரின் அனுப்புவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஸோ அந்த சம்மரினுக்கு யார் யாரெல்லாம் சீஃப் ஆஃபீஸர்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சம்மரின் படங்கள் நிறைய அமெரிக்கா ஹாலிவுட் படங்கள்ல வந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் ஆஃப் ஒரு இது இருக்கும். அந்த அவங்க அழகா சொல்லுவாங்க அந்த சம்மரின்குள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் மிஞ்சிட்டாங்க. அதுதான் காசியோட இந்த படத்தோட பெரிய ஹைலைட். அவங்க கிளீனா சொல்றாங்க, கேப்டன், ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ், செகண்ட் லெவல் ஆஃபீஸர். இப்போ அந்த படத்தை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கிளீனா அந்த லைன் ஆஃப் கமாண்ட்னு யார் கமாண்ட் கொடுக்கணும், அவர் இல்லை அப்படின்னா யாரு டோர்பிடோக்கு அந்த கீ வச்சிருக்காங்க, டோர்பிடோ ஃபயர் பண்றதுக்கு கூட பாருங்க, அது கிளீனா டீட்டெயிலா காசியில பண்ணிருக்காங்க. ஸோ யார்கிட்ட அதை ஒப்படைப்பாங்க, அந்த கீயை ஷிப்பு யார்கிட்ட ஒப்படைப்பாங்க, அதுல இருந்து கதை டிராவல் ஆகுது. ஸோ நீங்க அதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிடும், அதாவது இந்த லெவல் ஆஃப் ஒர்க் அவங்க எவ்வளவு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அத்துல் குல்கர்னி செகண்ட் ஆஃபீஸர், அவர் கேப்டன் கிட்ட இருந்து தான் ஆர்டர் வாங்கிக்கிறார். கேப்டன் யாரு, குணால் கௌஷிக். குணால் கௌஷிக்கு அவரை பத்தி டீட்டெயில்டு கேரக்டர் ஸ்கெட்சை ஓம்புரி கப்பல் தடைப்படிக்கிட்ட சொல்லும் போது, அவர் கொஞ்சம் துடுக்கான ஆளு, அவர் இந்த வார நடக்கும் இல்ல, இப்போதைக்கு நம்ம எதுவும் வாரம் நடக்கல, ஆனா அவர்கிட்ட நீங்க இந்த விஷயத்த கொடுத்தீங்கன்னா அவர் தன்னிச்சையா செயல்பட்டு ஏதாவது மிசைல் ஃபயர் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி தப்பா அவருக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இப்படி இருக்கும்போது
அவரை பேலன்ஸ் பண்ணணும். அப்போ வந்து அவருக்கு இணையா ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்றாங்க அந்த சம்பரனுக்கு. அவர் தான் வந்து ராணா டகுபாட்டி. அவரோட பேர் தான் வந்து அர்ஜுன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்டடியிலே சொல்லிட்டாங்க, கேப்டனுக்கு பேலன்ஸ் பண்ற அளவுக்கு ராணா டகுபாட்டியை போட்டுறாங்க, ஈக்குவல் சார்ஜ். ஸோ இப்போ இந்த சப்மரின் உள்ளுக்குள்ள போயிட்டீங்கன்னா இப்போ இந்த கதையே எப்படி நடக்குது அப்படின்னா, அந்த காசிங்கிற ஷிப்பு வந்து விசாகப்பட்டினத்துக்கு போயிட்டு இருக்கு. ஏன் போகுது? முக்கியமான விஷயம் கவனிக்கணும். யார் அவங்களுக்கு கிடைச்ச தகவலின்படி ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து விசாகப்பட்டினத்துல வரப்போகுது. ஸோ அவங்க அங்க போறாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, காசி வந்து இந்திய ஓஷன்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கப்பல் படை போகுது, அவங்க அதை பிடிக்க போறாங்க. ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து முதல் பகுதி. இது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு செட் பண்ணிட்டாங்க, பேஸ செட் பண்ணிட்டு அவங்க வந்து முக்கியமான விஷயத்த சொல்லிடுறாங்க படத்திலேயே. கப்பல் கப்பலுக்கு ஆழ்கடலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, சம்மரனுக்கு போயிட்டீங்கன்னா முக்கியமான எதிரி யாரு? ப்ரெஷர். அதை வந்து ஒரு சீன்ல அப்படி காமிக்கிறாங்க, அந்த ப்ரெஷரோட பவரை காமிக்கிறாங்க. முதல்ல வந்து நம்மளோட கான்சியஸ் லெவல்லே சொல்லிடுறாங்க அது ஒரு எதிரி. ரெண்டாவது எதிரி என்ன? பவர் இருக்காது, பேட்டரி போச்சுன்னா என்ன ப்ராப்ளம் ஆகும், நம்மளால சம்பரனால வந்து போக முடியாது, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. மூணாவது வந்து என்ன, ஒரு சம்பரனுக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சம்பரன் இப்படிதான் வந்து மிசைல் போகும், ஃப்ரண்ட்ல இருந்து இல்ல பின்னாடியில இருந்து மிசைல் போகும். ஸோ சம்பரனால டார்பிடோஸ் வந்து எப்படி அடிக்குன்றத வந்து கிளீனா சொல்லி தராங்க. ஸோ உங்களால இந்த சம்பரனை வந்து நீங்க இப்போ வந்து உங்க எதிரி இங்க இருக்காரு, இவரை நீங்க வந்து அழிக்கணும் அப்படின்னா ஒன்னு அவருக்கு ஸ்ட்ரைட்டா வந்து அழிக்கணும், இல்ல அவருக்கு பின்னாடி வந்து அழிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படிலாம் வந்து அந்த விஷயங்களை பேசிக் லெவலில் சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ செகண்ட் ஹாஃப்ல போயிட்டீங்க அப்படின்னா, அந்த விசாகப்பட்டினத்துக்கு போகும்போது காசி வந்து என்ன பண்ணுது, தன் பின்னாடியே வந்து கண்ணி வெடிகளை போட்டு போகுது. ஸோ கண்ணி வெடிகள் வந்து எப்படி வந்து கடல்ல வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா, இதான் சவுண்டு ஏற்பட்டுச்சுன்னா ஆக்டிவேட் ஆகும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்ணி வெடிகளை வச்சுக்கிட்டு அது பாட்டு போயிட்டே இருக்கு, நைஸா காசி போயிட்டே இருக்கு. ஸோ நம்ம ஆளுங்க வந்து இது போறத வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஓகே, காசி வந்து இங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்றாங்க. முக்கியமான விஷயம் பாருங்க, ஃபாலோ பண்றது வந்து ஏன் ஃபாலோ பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்படி கதை போயிட்டு இருக்கும்போது வராங்க, வந்துட்டே இருக்கும்போது அந்த விஷயம் நடந்துருது. எந்த விஷயம் நான் சொல்ல விரும்பல. இப்போ அந்த விஷயம் நடந்துருது. நடந்த உடனே நம்ம இந்திய கப்பல் படையில் இருக்கிற சம்மரின் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்குது. பெட்டில மாட்டின உடனே அவங்க கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை என்ன, இப்ப கப்பல் வந்து முன்னாடியும் போகாது பின்னாடியும் போகாது. ஓகேங்களா? ஸோ இப்ப இதுதான் வந்து மேட்ரு, அவங்க கிட்ட இருக்க பிரச்சனை இதுதான். இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு காசி வந்து விசாகப்பட்டினத்துக்கு போகாம அப்படியே திருப்பி வருது. ஸோ நல்லா பாருங்க, ஒருத்தனால நடக்கவே முடியாது, அவனை வந்து நம்ம காசியை வந்து அட்டாக் பண்ணும்போது என்ன, பாகிஸ்தானுடைய மிக சக்தி வாய்ந்த ஒரு சம்பரன் இப்ப இங்க வந்துருச்சு. இப்ப இங்க வந்தோடனே முக்கியமான விஷயங்கள் வந்து 3 விஷயங்கள் இருக்கு சம்மரின்ல. என்னென்ன விஷயங்கள்? சோனாரிஸ்ட்ன்றவர் யாரு? அந்த வேவ்ஸ் வந்து அந்த சவுண்டு வேவ்ஸ் அனுப்பிச்சு எதுல ஹிட் பண்ணி நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுமோ அதை வச்சு கண்டுபிடிக்கிறது தான் சோனாரிஸ்ட். அவர் இருக்கணும். டார்பிடோ செக்ஷன் டீமு, அதுக்கப்புறம் வந்து இன்ஜின் டீமு, இவங்க எல்லாம் ரிப்போர்ட் பண்றவங்க யாரு? நம்ம ராணா டகுபாட்டி. ஸோ இப்போ ராணா டகுபாட்டி வந்து கேப்டன் கிடையாது. ஆனா அவரு சிச்சுவேஷன்ல அவர்கிட்ட அந்த கேப்டன் இதை கொடுத்துடுறாங்க. இப்போ அவர்கிட்ட வந்து இக்கட்டான சூழ்நிலை, அவர் தான் வந்து பண்ணியாகணும். அமேசிங் ஸ்கிரீன் பிளே. அதாவது ஆப்போசிட் சைட்ல இருந்து அவங்க என்ன பண்றாங்க, முட்டாள்தனமா வந்து அவங்க வந்து நிறைய மிசைல் அனுப்பிச்சு அவங்களோட முன்னாடி இருக்க டார்பிடோஸ் எல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க. வேஸ்ட் பண்ணனா என்ன ஆகணும், வேற வழி கிடையாது. இப்ப அவங்க வந்து இதை அட்டாக் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து பின்னாடி வழியா இருக்கிற டார்பிடோ தான் அட்டாக் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அவங்க வந்து அப்படி டேர்ன் ஆகி அப்படி போய் தான் அட்டாக் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஸ்கிரீன் பிளேல வச்சிருக்காங்க. அதுவும் ராணா டகுபாட்டி வந்து கரெக்டா வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறார். என்ன விஷயம்னா, 2 இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரீன் பிளேல 2 விஷயங்கள் நடக்குது. ஒண்ணு, ஆழ்கடல்ல இருக்கும்போது நம்ம வந்து இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டோம்னா யாருமே நம்மள கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சோனார் வச்சுதான் கண்டுபிடிக்கும். சவுண்டே இல்லைன்னா இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டா என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ஆப்போசிட் இருக்கிறவனுக்கு வந்து எரிச்சல் ஊட்டுறது.
வேணும்னே எரிச்சல் விட்டுருது. அவனை வந்து சவுண்டு ஆஃப் ஆகியிருந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி, டேய் இருடா அவனை நான் வந்து அடிக்கிறேன்டா அப்படின்னு வந்து துரத்த வர வைக்கிறது. ஸோ அவன் துரத்தி வரும்போது அந்த இன்ஜின் வந்து சவுண்ட் இல்லை, அவன் கண்டுபிடிச்சிடறாங்க, ஓகே இது இங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு. அந்த ஒரு இது. செகண்ட் இது பார்த்தீங்கன்னா அமேசிங்காக ஒரு இதுக்கு ட்ரிக் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்களோட சம்மரின்ல வந்து ஒரு பகுதியில் தண்ணி போயிடுச்சு. ஆனாலும் வந்து அங்க இருக்கிற டார்பிடோ ஓபன் பண்ணி நீங்க ஆன் பண்ணாதான் அட்டாக் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயத்துல வந்து ராணா டகுபதி என்ன சொல்றாரு, ஆஸ் அ கேப்டன் ஆஃப் த ஷிப் நான் எடுக்கிற முடிவு தான், எல்லாரும் என்னை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. இறங்கி போய் துணிச்சலா ஒரு விஷயத்த பண்றாரு. நல்லா பண்ணிருக்காங்க அந்த இடத்துல. அந்த சீனை பாருங்க, நல்லா வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 2 விஷயத்த தான் வந்து கிளைமேக்ஸ்ல வந்து இது நடக்குது. டங்கல்ல நடந்த மாதிரியே ஒரு விஷயம் நடக்குது. இந்த படத்துலயும் டங்கல்ல நடந்த மாதிரியே ஒரு விஷயம் நடக்குது. என்னன்றது நீங்களே பாருங்க, உங்களுக்கு புரியும். தியேட்டர் எல்லாரும் எந்திரிச்சு நிப்பாங்க. ஸோ இப்போ இது பண்ணி முடிச்சு அப்படி வெளியே வரும்போது காசி வந்து அவரு என்ன அட்டாக் பண்ண போனாதோ அதை விட்டுட்டு வந்து இவங்களை அட்டாக் பண்ணி ஆஃப் ஆயிடுது. ஸோ இதுதான் வந்து அந்த அமேசிங் அந்த எலிவேஷன் ஆஃப் த ஸ்க்ரீன் பிளே, அந்த எலிவேஷன் ஆஃப் த ஸ்டோரி. ஒரு சின்ன மையக்கருவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே லேயராக போய் அந்த டோட்டல் இதுவே வந்து அவங்க நல்ல ஒரு விஷயமா முடிக்கிறாங்க. முடிக்கும் போது அந்த ஒரு வெறி வருது. அதாவது என்னதான் வந்து நம்ம வந்து படத்துல பாட்டு இல்லை, காமெடி இல்லை, எதுவுமே இல்லைன்னாலும் நம்மளுடைய எதிர்நாடு நம்மள அழிக்க வரும்போது ஒருத்தன் வந்து அதை போராடுறான், ஒத்த கால் நொண்டிக்கிட்டே ஒருத்தன் போராடுனா அப்படின்னா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த படம். படத்துல வந்து ஒரு ஒரு லெவல் ஆஃப் பாயிண்ட்டுக்கு மேல நமக்கே வந்து போச்சா, ஐயோ மிஸ் ஆயிடுச்சா, மிசைல் மிஸ் ஆச்சா, ஐயோ ஜஸ்ட் மிஸ், அப்படிலாம் வந்து நமக்கு வந்து தோணுது. அதுதான் அந்த எசன்ஸ் ஆஃப் த ஃபில்ம். ஸோ இங்கிலீஷ் படங்கள்ல இருக்கிற டீட்டெயிலுக்கு விட எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் வந்து காசி படத்துல இருக்கு. பேரு தான் பாகிஸ்தான் பேரு, ஆனா படம் அமேசிங்கா இருக்கு. பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சூப்பர்.